ஹே ஆல், இன்றைக்கி எங்கள் அம்மா பர்மா ஸ்பெஷல் டிஷ் சுட்ட தக்காளி சட்னி தான் செய்கிறாங்க. இது எப்படி செய்கிறாங்கன்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். தக்காளியை சுட்டு சட்னி பண்ண போகிறோம். 4 தக்காளி சுட்டுக்கலாம். அப்படியே ஒரு பக்கமாக திருப்பி விட்டுக்கலாம். தக்காளியை எடுத்து அமுக்கி பார்க்கணும். நல்லா கொல கொலன்னு இருந்ததுனா தான் கையில் நம்ம பிசைய முடியும். எடுத்து பார்ப்போம். நல்லா கொல கொலன்னு ஆயிடுச்சு. இப்போ எடுத்துக்கலாம். சுட்டு வச்ச 4 தக்காளியும் இப்போ தண்ணியில் போடணும். இந்த கருப்பு இந்த தோலெல்லாம் க்ளீன் பண்ணி எடுக்கணும். அவ்வளோதான். எடுத்துட்டு அதை இன்னொரு பவுலில் போட்டுடலாம். இன்னொரு பாத்திரத்தில் போட்டுட்டு எல்லாத்தையும் இதே மாதிரி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கோங்க. நான் 4 பெரிய தக்காளி எடுத்திருக்கேன். 4 பெரிய தக்காளி எடுத்து சுட்டிருக்கேன். நீங்கள் எவ்வளோ வேணுமோ உங்களுக்கு தேவைக்கேற்ற மாதிரி இன்னும் 2 தக்காளி கூட எக்ஸ்ட்ரா சுட்டுக்கலாம். இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொஞ்சம் கழுவிக்கோங்க. இதெல்லாம் நான் ஏற்கனவே காஞ்ச மிளகாய் வறுத்து எடுத்து நுணுக்கி வச்சுருக்கேன். இப்போ எண்ணெய் ஊற்றிடலாம். எண்ணெய் காஞ்சிச்சு. கடுகு போட்டுடலாம். கருவேப்பிலை இதில் நான் போடலை. கருவேப்பிலை போட்டு தாளிச்சிக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சிடுச்சு. வெங்காயம் போட்டுக்கணும். வெங்காயம் நல்லா ப்ரௌனாக செவக்கணும். வெங்காயம் நல்லா செவரட்டும். அந்த வெங்காயம் செவறதுக்குள்ள நம்ம தக்காளியை நல்லா கரைச்சிக்கலாம். அந்த தக்காளியை நல்லா கையிலேயே நல்லா பிடைஞ்சு விட்டுக்கோங்க. ஒரு கட்டி கூட இல்லாமல் நல்லா பிடைஞ்சிடலாம். நைஸாக பிடைஞ்சிருங்க. சுட்டதுனால நல்லா கரைக்கலாம். நல்லா இந்த அளவுக்கு தண்ணியாக இப்படி கரைச்சி எடுத்துட்டு பாருங்க. சரி, இப்போ கரைச்ச தக்காளியை ஊற்றிக்கலாம். மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு. இது நல்லா வதங்கி சுண்டி வரணும். கலர் மாதிரி வரணும். கொஞ்சம் நிறைய பண்ணணும். ஏற்கனவே நம்ம சுட்டு வச்சிருக்கிறதுனால ஒரு 2 நிமிஷம் கொதிச்சாலே போதும். இப்போ காஞ்ச மிளகா வந்து வறுத்து நுணுக்கி வச்சிருக்கேன். 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. நல்ல காரம் சாப்பிட்றவங்களா தான் போட்டுக்கலாம். இப்போ நல்லா பாருங்க, ஒரு மாதிரி கலராக வந்துடும். இந்த சுட்ட தக்காளி சட்னின்றது வந்து பர்மா ரெசிபி. கொஞ்சோன்னு புளியை கரைச்சி ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளியை கரைச்சி ஊற்றிக்கலாம். அவ்வளோதான். போய் நல்லா சுண்டி வரட்டும். இந்த டைம்ல உப்பு காரம்லாம் உங்களுக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி பார்த்துக்கோங்க. இது நல்லா இப்போ சுண்டி வரட்டும். எண்ணெய் பிரிஞ்சு வந்தோடனே கொத்தமல்லி தூவி இறக்க வேண்டியதுதான். ஒரு 5 நிமிஷம் சிம்மில் வச்சுட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்தோன்னா இறக்கிடலாம். இந்த சுட்ட தக்காளி சட்னி வந்து நீங்கள் செஞ்சு பாருங்க எப்படி இருக்குன்னு. செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. வேற எதனா பர்மா ரெசிபி எதனா வேணும்னு சொன்னா கமெண்ட்ல சொல்லுங்க, நாங்க செஞ்சு காட்டுறோம். கொத்தமல்லி தூவிட்டே ஆஃப் பண்றேன். இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. அப்படியே சாப்பாட்டுல எடுத்து வச்சு, வெள்ளை சாப்பாட்டுல எடுத்து வச்சு அப்படியே பிணைஞ்சு சாப்பிட்டீங்கன்னா சூப்பரா இருக்கும். வேற எதுவுமே உங்களுக்கு வேண்டாம். சுட சுட சாப்பாடுல நீங்க இதை வச்சே சாப்பிடுவீங்க. இது மாதிரி வீடியோ பாக்குறது எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பாய்.